அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ எக்ஸாமினேஷன் நோ ஃபீஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5/10/2024 அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி அந்த தகவல் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேரப்பட்டை என்ற கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேகரப்பட்டினம் அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் அமைக்கப்பட உள்ள மருத்துவ மையத்திற்கு கீழே குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்து பணி நியமனம் செய்ய இந்து மதத்தினை சேர்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 5/10/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்று மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதர விவரங்கள் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா அதில் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்றத அடுத்து ஃபஸ்ட்டு பேஸ்டப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதுக்கான விண்ணப்ப படிவம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். அதாவது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல உங்களுடைய புகைப்படம் ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு கார்னரில் அதுக்கு தான் அந்த புகைப்படம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுடைய விண்ணப்பதாரர் பெயர், அதாவது உங்களுடைய முழு நேம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயரில் நீங்கள் எழுதிருங்க. தந்தை பேரும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா முழு பேர் எழுதிருங்க. தற்போதைய முகவரி, இப்போ நீங்கள் என்ன முகவரியில் வசிக்கிறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த முகவரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் நீங்கள் எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறந்த தேதி மற்றும் வயது, அதாவது பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நகல் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி இப்போ என்ன கரண்ட்டாக ஏஜ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதற்கான சான்று நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கல்வி தகுதி கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறது. மதம் மற்றும் வகுப்பு கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான அந்த சான்றிதழ் அப்படின்றது நகல் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பதிவு பெற்ற அலுவலிடம் நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேற்குறித்த விவரங்கள் அனைத்தும் உண்மையானவே எனவும் விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட தகுதிகளை பெற்று எனவும் உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே உங்களுடைய சைன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விண்ணப்பத்தின் கையொப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்ன ஜாப் வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர், அதாவது பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் 2 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வயது பார்த்தீங்கன்னா 35 வயது வரை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா MBBS கேட்டிருக்காங்க. ரிஜிஸ்டர் அண்டர் TNMAC அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகுதியில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மருத்துவ அலுவலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். அடுத்து செவிலியர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏஜ் லிமிட் 35 வயது வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒப்பந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா DGNM கொடுத்துருக்காங்க. அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் வித் பேஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதியை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செவிலியர் போஸ்ட்டுக்கு. அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 விதமான வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட்னு எடுத்துட்டோம்னா 40 வயது வரை கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த ஊதியம் 6,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான கல்வி தகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், தமிழில் எழுத படிக்க தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றது கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.